காளமேகம் என்ற புலவர் நடந்தே நாகப்பட்டினம் போறாரு. நாகப்பட்டினம் நடந்தே போனதுனால ஒரு கொஞ்சம் மயக்கம், பசி, தண்ணீர் தேவைப்படுது, உணவு தேவைப்படுது. சரி சோறு கிடைக்குமா எங்கேயாவது தேடுறாரு. அந்த காலத்துல பிள்ளை எல்லாம் கோழி குண்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம பயில எல்லாம் பளிங்கு விளையாண்ட காலம் இருக்கு. இந்த விரலை இப்படி மடக்கி இப்படி அடிக்கும் போது இந்த நரம்பு தூண்டப்படுது, சிந்தனை தெளிவாகுது. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு வச்சு அதுக்குள்ள உட்கார்ந்து தடவிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மூளை மழுங்கடிச்சு எவ்வளவு விஞ்ஞான ஆய்வு பாருங்க. இந்த விரல்களுக்குள்ள அவளை மருத்துவம் இருக்கு. இப்படி அடிச்சான் இப்படி அடிச்சான், இப்ப இந்த விரல் மடக்க மடக்க நரம்பு தூண்டப்படுது, மூளை சிந்திக்க தோணுது. அவ்வளவு பெரிய அறிவியல் பூர்வமான விஷயம் நம்ம விளையாட்டுக்குள்ள இருந்துச்சு. இப்ப காளமேக நாகப்பட்டினத்துக்கு போறாரு. சோறு கிடைக்குமான்னு பாக்குற போது ஒரு 4 பயலுக அங்க பாக்கு தரித்து விளையாடுறாங்க, இந்த கோழி குண்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கிறாரு, தம்பி சோறு எங்கேயாவது விக்குமான்னு கேட்டாரு. சோறு எங்கே விக்குமா, சோறு விக்குமா, விற்பனையாகுமா, இலக்கணப்படி பேசணும்னா எங்கே விற்கிறது அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படின்னு வழக்கு சொல்லணும் ஒன்று இருக்குல்ல. உண்மை. ஐயா வெத்தலை வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்கு பேர் வெத்தலையா இல்ல, வெற்றிலை. அப்ப வழக்கு சொல்லணும் இருக்குல்ல. அவர் அப்படி கேட்டாரு, எங்கப்பா சோறு விக்கும்னாரு. பயலுக சோறு தொண்டையில விக்கும்னாங்க.